ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா இந்த மல்லி நமக்கு கிரெடிட் வாங்கி கொடுத்தாலே இது இப்படியே இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இன்றைக்கி முடிகிற வரைக்குள்ளே இந்த மல்லியை விஜய் கிட்ட அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா என்ன வேலை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப படுங்கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு விஜயோட பர்த்டேக்காக செலவுக்காக காசு வாங்கிட்டு அதில் ரிங் எடுத்திருக்காங்க. ப்ளஸ்ஸு நம்முடைய விஜய்க்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை ஒரு குட் மெமரிஸை ஏற்படுத்தியிருக்காங்க. இது தொடர்ந்து நம்முடைய மல்லி எல்லாமே நல்லதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய மல்லி கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கடையை கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மல்லி சொன்ன பேரை நீங்கள் போடக்கூடாது, நான் சொல்கிற பேரை தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு அதில் அரவிந்தன்னு எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கேக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய்க்காக ஆசாசியாக ஆர்டர் பண்ண கேக்குங்க. அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா ஆளில் வச்சுருந்ததும் பார்த்தீங்கன்னா என்ன இத்தினூண்டு கேக்கு இருக்குது, ரஞ்சிதா அந்த கேக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் அந்த கேக்கை எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் விஷயம் ஹாப்பி பர்த்டே விஜய்ன்றதுக்கு பதிலாக அரவிந்தன் இருக்குது. ஏதோ அரவிந்தன்ற பேரை பார்த்து இப்போ தான் ஷாக் ஆகிற மாதிரி அப்படியே வாய் மேலே விரல வைக்கிறா இந்த ராஜேஸ்வரி. இந்த தருதலை தான் சொல்லி வச்சதே கடையில். இதை பார்த்து நம்முடைய மல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெண்பா குட்டியெல்லாம் ஷாக் ஆகிறாங்க. என்ன மல்லிமா டாடா பேரில் அரவிந்தன் இருக்குது அப்படின்றவ நம்ம வெண்பா ஒரு பக்கம் கேட்க, என்ன மல்லி நீ உன்னுடைய காதலன் பேரை போட்டு வச்சுருக்க, மாமாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை உன் காதலனுக்கும் இன்றைக்கி தான் பர்த்டேவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்க, எங்கள் வார்த்தையை அளந்து பேசுங்க, நான் விஜய் சார் தான் கொடுத்தேன், இந்த பேர் எப்படி மாறுச்சுன்னு தெரியல, கடையில் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரேன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, எடுத்துகிட்டு கேக்கை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, வாய்ப்பே இல்லை, இந்த கேக்கை தான் நாங்கள் கண்டிப்பாக விஜய் கிட்ட காட்டுவோம் அப்படின்ற ஒத்த காலில் நீண்டிகிட்டு இருக்காங்க. இந்த கேக்கை பார்த்து விஜய் கோவப்படணும், கோவப்பட்டு நம்முடைய மல்லியை திட்டணும். அதுதான் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவோட மிகப்பெரிய ஆசையாக இன்னைக்கு இருக்குங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்முடைய மல்லிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்லி நீ என்னன்னாலும் சரி நான் உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த சத்தியத்துக்கான வேல்யூ இருக்குமா இல்லை அக்கா சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்முடைய விஜய் மல்லி மேலே கோவப்பட போகிறாரா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா நல்லது தாங்க நினச்சிருந்தாங்க. இந்த சாப்பாடு செஞ்ச விஷயத்துலையும் நல்ல கிரெடிட் விஜய் கிட்ட வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாத தரதில் இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுருக்குங்க. அப்படியே என்னதான் தம்பியோட வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கக்கூடாது, எல்லாத்தையும் கெடுத்து ஒன்று நினச்சி கங்கனை கட்டிகிட்டு இருக்கிறவட அடித்து தொடர்த்த சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அந்த தரத்தில் இந்த சீரியலை விட்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனாக ஆனில் பிடிச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.